மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கோல்டு காயின் வாங்க போறோம் அப்படின்னா, காயின் பெட்டரா? பார் பெட்டரா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். நான் 2 காயின் வாங்கியிருக்கேன். 2மே நான் பாரா தான் வாங்கியிருக்கேன். ஒண்ணு வந்து 5 கிராம், ஒண்ணு வந்து 10 கிராம். இதுதான் 2 வெரைட்டி நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் இந்த கோல்ட்ல அ போன மாசம் நான் ஒரு தடவ வாங்கினேன். இந்த மாசம் ஒரு தடவ வாங்கினேன். போன மாசம் 5 கிராமும், இந்த மாசம் 10 கிராமும் நான் வாங்கியிருந்தேன். போன மாசம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 6,900. இந்த மாசம் இந்த ரேட்டோட பார்த்தீங்கன்னா, ரூ. 7,200 மேல போயிருச்சு. இப்போ இதில 2மே 24 கேரட் தான். நான் ஏன் 24 கேரட் வாங்கினேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். உங்களுக்கு 22 கேரட்டா, 24 கேரட்டான்னு நீங்க எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் சொல்றேன். இதில வந்து நான் வாங்கும்போது இதில டிஸ்கவுண்ட் ரூ. 75வும், இதில டிஸ்கவுண்ட் வந்து ரூ. 382ன்னு போட்டாங்க. இது டோட்டலா நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா, போன மாசம் ரூ. 36,000க்கு நான் வாங்கியிருந்தேன். இந்த மாசம் ரூ. 77,300 நான் வாங்கியிருக்கேன் 10 கிராம். இதனுடைய பில் காப்பி என்கிட்ட இருக்கு. இந்த பில்லுமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஸோ, உங்களுக்கு வந்து இது வந்து பெட்டரா நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பெட்டரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நீங்க தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா, இந்த கோல்டு பிரைஸ் வந்து எப்பவுமே நெகோஷியேட் நீங்க பண்ண முடியாது. கோல்டு பிரைஸ் வந்து ஸ்டாண்டர்ட். அதுல வந்து அவங்க எதுவும் குறைக்க மாட்டாங்க. ஜிஎஸ்டி கண்டிப்பா அது நான் நெகோஷியபிள் தான். நீங்க ஒண்ணே ஒண்ணு குறைக்க முடிஞ்சது வந்து இந்த விஏ ரேட். அதாவது விஏ ரேட் அப்படிங்கிறது வந்து ஆ மேக்கிங் சார்ஜ் பிளஸ் வேஸ்டேஜ் இருந்துச்சுன்னா, அது விஏ ரேட்ல வந்து போடுவாங்க. இந்த காயினுக்கு வந்து என்னடா மேக்கிங் சார்ஜ் அப்படின்னா, இந்த காயின இந்த மாரி பாரா செஞ்சுடுறாங்கல்ல. இப்ப பாரா செய்யும்போது அதுக்கு மேக்கிங்கும் வேஸ்டேஜ் இருக்கும்ல. அதுதான் இங்க விஏ ரேட்டா போட்டிருக்காங்க. ஸோ எப்படியாவது நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கணும்ல. அவங்களும் சர்வைவ் ஆகணும்ல. அதுக்கு ஒரு லாபம் வேணும்ல. அதுக்காக போடுறது தான் இந்த விஏ ரேட். இந்த விஏ ரேட்ட நெகோஷியேட் பண்ணி தான் இங்க இருக்கிற ரூ. 75வும், இங்க இருக்கிற ரூ. 300வும் நமக்கு தந்தாங்க. ஸோ எப்பவுமே விஏ ரேட் தான் நம்ம வந்து எப்பவுமே நெகோஷியபிள். அந்த விஏ ரேட்டுக்கு ஏத்த மாரி தான் நம்மளுடைய ஆ எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்றவுடைய காசு வரும். இப்போ வந்து நான் இந்த கோல்டு வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாரி மலபார்ல தான் வாங்குனேன். இதுல வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியும், வாங்குனதுக்கு அப்புறமும் நீங்க செக் பண்ண வேண்டியது இதோடைய வெப்சைட் பிரைஸ் தான். ஏன் அப்டின்னா, நான் வந்து 5 கிராம் வாங்கும்போது இதோட வெப்சைட் பிரைஸ் நான் செக் பண்ணிட்டு போனேன். அப்போ வந்து அதில ரூ. 37,200 இருந்துச்சு. ஆனா, நான் அந்த கடைக்கு போய் நான் வாங்கும்போது, அது வெறும் ரூ. 36,900 தான் இருந்துச்சு. ஸோ, ஆன்லைன் விட எனக்கு இது பெட்டரா தான் இருந்தது. ஆனா, அடுத்த தடவ நான் இதே நம்பிக்கையில போய் நெக்ஸ்ட் டைம் நான் அங்க வாங்குனேன். நான் வெப்சைட்ட செக் பண்ணாம போய் வாங்கும்போது, அங்க ரூ. 77,300 நான் குடுத்து வாங்குனேன். ஆனா, அதோடைய வெப்சைட் பிரைஸ் வந்து ரூ. 76,800 தான் இருந்துச்சு. ஸோ, இதில வந்து நான் ஒரு ரூ. 500 கம்மி பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் நான் இத செக் பண்ணாம போனனால, நாங்க ஆக்சுவலா நான் வந்து நார்மலாவே பார்கெயின் பண்றதுல வந்து நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. அதனால நான் இந்த வெப்சைட் பார்க்காதனால எனக்கு இதோட பிரைஸ் பத்தி எனக்கு தெரியல. நான் அவங்க கேட்டேன் அவங்க அந்த டிஸ்கவுண்ட் போக நான் பேலன்ஸ் வந்து பே பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க வாங்குறதா இருந்தா கண்டிப்பா இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் அதாவது நான் மலபார் போயிருந்தீங்க அப்டின்னா, மலபாருடைய அஃபிஷியல் வெப்சைட்ட செக் பண்ணிட்டு போங்க. இல்ல உங்களுக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் புடிச்சிருக்கு, இல்ல உங்களுக்கு வந்து வேற தனிஷ்ல வாங்கணும்னு இருக்கீங்கன்னா, தனிஷுடைய வெப்சைட்லயும் போயி அதனுடைய பிரைஸ் என்ன இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷாப்ல போய் நீங்க வாங்குங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரியல் கோல்டு பிரைஸ் என்ன அப்படிங்கிறது வந்து டோட்டல் பிரைஸ் மைனஸ் விஏ ரேட் பிளஸ் ஜிஎஸ்டி. அதாவது விஏ ரேட்டும், ஜிஎஸ்டியும் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண போறோம். இப்போ வந்து பாருக்கும், காயினுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, பாருக்கு வந்து 4% விஏ சார்ஜ் போடுவாங்க. காயினுக்கு வந்து 2% விஏ சார்ஜ் போடுவாங்க. இது வந்து பார் வந்து மோஸ்ட்லி 24 கேரட்டா தான் இருக்கும். காயின் வந்து மோஸ்ட்லி 22 கேரட்டா தான் இருக்கும். மலபார்ல இப்படி தான் பண்றாங்க. பட் நீங்க வெளியில எங்கேயாவது கேட்டீங்கன்னா, கண்டிப்பா காயினும் உங்களுக்கு 24 கேரட்ல காயின் கூட கிடைக்கலாம். பட் மலபாருடைய ரேட் படி பார் வந்து 4% மேக்கிங் சார்ஜும், காயின் வந்து 2% மேக்கிங் சார்ஜும் இருக்கு. நான் ஏன் 24 கேரட் வாங்குனேன். 22 கேரட் ஏன் வாங்கல? நீங்க வந்து எப்படி இந்த 24 கேரட் வாங்குறதா, 22 கேரட் வாங்குறதா முடிவு பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பிளெட்ஜ் பண்ண போறீங்க இந்த கோல்ட ஃபியூச்சர்ல தேவைப்பட்டா நான் வந்து இத அடகு வச்சும் கூட காசு எடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, 24 கோல்டு தான் 24 கேரட் தான் பெட்டர். ஏன்னா பெரும்பாலான பிளெட்ஜிங்ல வந்து 24 கோல்டு காயின் கூட அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஒரு செர்டைன் லிமிட் வரைக்கும். இதுவே நீங்க 22 கேரட் வாங்குனீங்க அப்படின்னா, கண்டிப்பா பிளெட்ஜிங்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இதே நீங்க வந்து மணி சேவ் பண்ண போறீங்க அப்படின்னா, 22 கேரட் வந்து ரொம்ப பெட்டர். பிகாஸ் 22 கேரட் ரொம்ப பெட்டர். ஏன்னா, நீங்க வந்து விஏ சார்ஜ் வந்து வெறும் 2% தான் கட்டுறீங்க. 4% கட்டல. ஸோ இது வந்து வேல்யூவா இருக்கும். மணி சேவிங்க்கு 22 கேரட் பெட்டர்.
ஏன் 24 கேரட்ட விட 22 பெட்டர் அப்டின்னா, எப்டி இருந்தாலும் கோல்டோட பிரைஸ் வந்து மேல கோல்டோட பிரைஸ் வந்து மாறப் போறதில்ல. அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு அவங்க எடுத்துக்க போறாங்க. அதனால 22 கேரட் தான் பெட்டர். இப்ப வந்து ஃபியூச்சர் நான் ஜுவல்லரி போடப் போறேன் அப்டின்னா, ஐ மீன் இன்னைக்கு நீங்க கோல்டு காயின் வாங்கிட்டு, ஃபியூச்சர்ல வந்து எனக்கு தேவைப்படும்போது நான் வந்து ஜுவல்லரியா வாங்கிக்குவேன் அப்டின்னா 24 கேரட் பெட்டர். பிகாஸ் நம்மளுடைய ஜுவல்லரி எல்லாமே 22 கேரட் தான் இருக்கும். நீங்க 24 வாங்கிட்டீங்க அப்டின்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா மேக்கிங் சார்ஜ் பே பண்ண வேண்டிய அவசியம் வராது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அதிகமா தான் அ 24 கேரட் இருக்க போது. ஸோ அப்படியே மேக்கிங் சார்ஜும் குறைஞ்சுக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டிய அவசியம் வராது. அந்த நேரத்தில நீங்க எக்ஸ்ட்ரா மணி சேர்த்தணுங்கிறதும் தேவை கிடையாது. முன்னாடியே நம்ம காசு இருக்கும்போதே 24 கேரட் வாங்கி வைக்கிறது நல்லது. ஸோ காயினா, பாரா அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு சேவிங் பர்ப்பஸுக்கு வாங்குறதா இருந்துச்சுன்னா, காயின் தான் பெட்டர். நீங்க வந்து ஜுவல்லரி பர்ப்பஸா இருந்துச்சுன்னா 24 கேரட் வாங்குறதா பெட்டர். நீங்க பிளெட்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா 24 கேரட் தான் பெட்டர். இது வந்து எனக்கு அவசரம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் இத பிளெட்ஜ் பண்ண தான் போறேன். அதனால தான் நான் வந்து 24 கேரட் பாரா வாங்கி வச்சிருக்கேன். நீங்க வந்து சேவிங்ஸ்க்கு அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 22 கேரட்டே பெட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து கிளியரா காயின் வாங்குறதா, பார் வாங்குறதா அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இதுவே நான் எப்படி அ இந்த அமௌண்ட்ட நான் வந்து மந்த்லி சேர்த்திருந்தேன். இது எப்படி நீங்க 2 மாசம் தொடர்ந்து வாங்க முடிஞ்சது? அ எப்படி இந்த காச ரெடி பண்ணீங்க? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு தயார் தான். ஆ நீங்க மறக்காம கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, அந்த வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது 30K சேலரில நான் எப்படி இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னி ஆரம்பிச்சேன்னு, அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இத நான் எப்படி வாங்குனேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா அத நான் போட ட்ரை பண்றேன். தேங்க் யூ சோ மச்.